கதை யானை கதை. கதை ஆசிரியர் திரு கீவாஜா அவர்கள். பிசிர் என்பது ஒரு சிறிய ஊர். ஆந்தையார் சிறந்த புலவர். அவர் பிறந்தமையால் அவ்வூருக்கே ஒரு தனிச்சிறப்பு உண்டாயிற்று. ஆந்தையார் பெயரோடு பிசிரின் பெயரும் ஒட்டிக்கொண்டது. பிசிராந்தையார் என்றே இன்றும் அப்புலவரை வழங்குகின்றோம். புலவர் பெருமான் புதிய பாண்டிய மன்னனை கண்டு வரலாம் என்று புறப்பட்டார். ராசதானி நகருக்கு வந்தார். அவருடைய நண்பர்கள் அவரை எதிர்கொண்டழைத்து பாராட்டினார்கள். பாண்டிய மன்னனாகிய அறிவுடை நம்பியின் குணங்கள் எத்தகையனவென உசாவி அறிந்து கொண்டார். அவன் நல்லவன்தான், அவனுடைய மந்திரிகளே பொல்லாதவர்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பாண்டியன் அரசியலை நடத்துகிறான் என்றார் சிலர். அரண்மனையில் இருந்த செலவை ஈடுகட்டுவதற்காக அதிக வரி விதிக்க வேண்டும் என்று யோசனை நடக்கிறதாம். குடிமக்கள் இதை அறிந்து மிக்க வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிலர் கூறினார்கள். அதிக வரியை தாங்கும் சக்தி எமக்கு இல்லை என்பதை தெரிவிக்க வழியில்லாமல் குடிகள் தவித்து கொண்டிருந்தார்கள். வரிகுடா இயக்கம் அந்த காலத்திற்கு தெரியாத சமாச்சாரம். நல்ல வேளையாக தமிழ்நாடு முழுவதும் புகழ்பெற்ற பேரறிவாளராகிய பிசராந்தையார் வந்து சேர்ந்தார். அவரிடம் தங்கள் குறைகளை கூறி முறையிட்டார்கள். அறிவுடைய புலவர்கள் அரசர்களையும் வழிபடுத்தும் ஆற்றலுடையவர்கள் என்பது தமிழ்நாட்டில் பிரசித்தமான விஷயம். தம்மிடம் வந்து குறை கூறியவர்களிடம் என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று ஆந்தையார் சொல்லி பாண்டியனை பார்க்கச் சென்றார். பாண்டியன் அப்பெரும் புலவரது புகழை நன்கு அறிந்திருந்தான். அவரை மிக்க மரியாதையோடு வரவேற்று உபச்சாரம் செய்தான். யோக க்ஷேமங்களை விசாரித்தான். பிசிராந்தையாரும் அறிவுடை நம்பியின் மனம் உவக்கும்படி பல விஷயங்களை கூறினார். அப்பால் வழியிலே கண்ட காட்சி ஒன்றை கூறுவார் போல ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். அரசே, நான் கண்ட காட்சியை என்னவென்று கூறுவது? தளதளவென்று விளைந்து முற்றியிருந்த வயல். நெற்கதிர்கள் அறிவுடையோரை போல் தலைபணிந்து நின்றன. நிலமகள் வஞ்சனையின்றி தனது வளத்தை தானம் செய்ய அதனை சுமந்து நிற்பது போல தோன்றியது அவ்வயல். அதை காணும் பொழுது என் கண்கள் குளிர்ந்தன. என்ன கொடுமை! அடுத்த கணத்தில் ஒரு களிறு அவ்வயலில் புகுந்தது. அங்குள்ள நெற்பயிரை சுருட்டி அலைத்து வாயில் செலுத்தியது. தன் காலினால் பயிரில் பெரும்பாகத்தை துகைத்து அழித்தது. அதன் வாயிலை சென்றதை காட்டிலும் காலினால் அழிக்கப்பட்ட பயிரே அதிகம். தானும் உண்ணாமல் உடையவனுக்கும் பயன்படாமல் அத்தனை பயிரையும் அந்த கொடிய யானை வீணாக்கிவிட்டது. அப்பால் என்று அரசன் ஆர்வத்தோடு கேட்டான். அப்பால் என்ன? போனது போனதுதான். அந்த யானைக்கு தினந்தோறும் அந்த நெல்லை அறுத்து கவளமாக கொடுத்து வந்தால் எவ்வளவோ மாதங்களுக்கு வரும். ஒரு நிலத்திலே குறைவாக இருந்தால் கூட ஒரு யானைக்கு எவ்வளவு நாளைக்கு கவளம் கொடுக்கும்? இந்த மாதிரி யானையே அழிக்கப் புகுந்தால் 100 செய்யாய் இருந்தாலும் போதாது. என்ன செய்வது? அந்த யானைக்கு இந்த கணக்கு தெரிகிறதா? யானை ஒரு விலங்கு, அறிவில்லாதது. அறிவுடையவர்கள் கூட அந்த யானையைப் போல் சில சமயங்களில் நடந்து கொள்கிறார்கள் என்றார் புலவர். யார் என்ன செய்கிறார்கள் என்று அரசன் வினாவினான். அரசர்களில் சிலர் அந்த யானையைப் போல் நடக்கிறார்கள். குடிகளிடம் முறையாக வரி வாங்கி ஆதரித்து வந்தால் அவர்களுக்கு ஊக்கம் உண்டாகும். நிலத்தை பயன்படுத்தி அதிகமாக பயன் தரும்படி செய்வார்கள். அதனால் அரசனுக்கும் வருமானம் அதிகப்படும். இப்படியின்றி அறியாமையினால் அதிக வரி விதித்து அவர்களை துன்புறுத்தினால் குடிமக்கள் என்ன செய்வார்கள்? அறிவுடை வேந்தன் வரி வாங்கும் நெறியறிந்து கொள்ளின் நாட்டு வளம் கோடி பங்கு அதிகமாய் விருத்தி பெறும். அறிவில்லாத அரசன் அரசாட்சி செய்யத் தொடங்கினால் அவனை சுற்றி முட்டாள்கள் கூடிவிடுகிறார்கள். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். அரசன் கூறுவன எல்லாம் சரியென்று ஆமோதிப்பார்கள். மதுரை நகருக்கு காவிரி நதியை கொண்டு வர எண்ணுகிறேன் என்று அரசன் சொன்னால், ஆஹா, அப்படியே செய்யலாம், மகாராஜா நினைத்தால் ஆகாதது என்ன என்று தலையசைப்பார்கள். வரிசையறியா கல்லென் சுற்றமாகிய இத்தகையவர்கள் பேச்சை கேட்டு அரசன் நடப்பானானால் அவனுக்கு வேறு விரோதியே வேண்டாம். குடிமக்களிடம் இரக்கமில்லாமல் வரி விதித்து லாபம் பெறலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அரசனும் கேட்பான். அப்பால் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான், உலகமும் கெடும் என்று கதையோடு கருத்தையும் பிணைத்து வெறித்து புலவர் நிறுத்தினார். வரியை பற்றிய பேச்சை எடுத்தபொழுதே அரசனுக்கு குடர் குழம்பியது. அவர் முற்றும் கூறிய பொழுது புலவர் தன்னையே நினைத்து கூறினார் என்பதை தெளிவாக உணர்ந்தான். அவர் கூறிய கதையிலே ஈடுபட்ட அவன் மனம் வயலை அழிக்கும் யானையையே நினைத்து கொண்டிருந்தது.
தன் செயலையும் யானையின் செயலையும் ஒப்பு நோக்கி பார்த்தான். புலவர் கூற்று உண்மையே என்பதை அறிந்தான். புலவர் பெருமானே, உங்கள் உபதேசம் மிகவும் உபயோகமாயிற்று. அது என் காது வெறுக்கும்படியாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்தேன். நான் செய்ய இருந்த பெரும் பிழையினின்றும் நீங்கினேன் என்று பாண்டியன் சொல்லி புலவரை பாராட்டினான். வரியை அதிகப்படுத்தும் யோசனை நின்றது. ஒரு புரட்சியும் இல்லாமல் மிகவும் சுலபமான வழியில் வரி விதிப்பு நீக்கப்பட்டது. பிசிராந்தையார் அறிவுடை நம்பியாகிய யானையை தம் அறிவு கயிற்றால் கட்டிவிட்டார். அதனால் யானைக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மையே உண்டாயிற்று. முற்றும்.